நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது விடுதலை 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஒரு ஊர் எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த படத்தில் வர்ற தியேட்டர் மல்லிகா டாக்கீஸ். இது வந்து ஒரு பெரிய தெரு மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தெரு இது. இப்படி போனோம் அப்படின்னா பஸ்ஸு, அங்கே ஒரு கோவில் மதில் சோறு மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க, ஒரு குளம் காமிச்சிருப்பாங்க. அந்த இது கிராமத்தில் அந்த ஒரு குடிசை பகுதி இருக்கும்ல, அந்த இது உள்ளே போனோம் அப்படின்னா அம்மிக்கல், ஆட்டுக்கல், தண்ணி சேர்த்து வைக்கிறது எல்லாமே இருக்குது. ரியலிஸ்டிக்காக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. கோவில், ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு கோவில் காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து என்னது, அந்த வட்டி கடை, ஹோட்டலு இதெல்லாம் இருக்கு இல்லையா பாருங்கள். ஆலமரத்துக்கு அடியில் இருக்கிற கோவில், இந்த மணி எல்லாமே ஷெட்டு தான். பெரிய கோவில் மதில் சோறு ஒன்று காமிச்சிருப்பாங்க, அங்கே இருக்குது. அங்கே குளம் வந்து அங்கே இருக்குது. இதுதான் அந்த குளம். இதுவுமே இந்த படத்துக்காக போடப்பட்ட ஷெட்டு தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற வீடு ஒரு ஷெட்டு தான். எல்லாமே முன்பகுதி மட்டும்தான் இருக்கும். பாருங்க, கோயில் பக்கத்தில் பூக்கடைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு உண்டான செட்டப்பு. இப்படி இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த ஃபீலை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட். அந்த காலத்து ஓட்டு வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அருமையாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். விவசாயம் பண்ணிட்டு வந்து அந்த நெல்லோ வேறு எந்த நேயமாக இருந்தாலும் இந்த திண்ணையில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை அப்படியே ரியலிஸ்டிக்காக காமிச்சிருக்காங்க பாருங்கள். இது ஒரு கட்சி ஆஃபீஸு. கடைசியாக தெரியுது வந்து ஹாஸ்பிட்டலு. அங்கே ஒரு வீடு இருக்குது. இதில் பார்த்தோன்னா நேரே தெரியுது வந்து தெருவோட அமைப்பு. ஒவ்வொரு வீடுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த ஓடுகள் எல்லாமே ஒரிஜினல் ஓடுகள். இங்கே இருக்கிற ஓடுகள் அங்கே எல்லாமே எல்லாமே அங்கங்கே இருக்குல்ல, அது எல்லாமே ஒரிஜினல் ஓடுகள், ஷெட்டு கிடையாது. படத்தோட முக்கியமான ஒரு இடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி